எழுதல, அவருடைய புஸ்தகத்துல என்ன குறிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். சங்கீதம் 139ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? குழந்தை பிறக்கிறப்ப, உருவாகிறப்ப, எலும்புகள் முதலாய் உருவாவதற்கு முன்பாகவே, கரு உருவாகிற பொழுதே என்ன குறிச்ச சகலமும் அவருடைய புஸ்தகத்துல எழுதி இருந்தது. தெய்வம் என்ன குறிச்சு அவருடைய திட்டத்தை அவருடைய புக்ல எழுதி இருக்கிறாரு. என் தலையில எல்லாம் என்ன செய்யல ஒண்ணு ஆண்டவன் எழுதல. பிசாசு என்ன செய்யறான்? ஒரு சதியை நமக்கு விரோதமா பண்ணி நமக்குள்ள வருத்தங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் உண்டாக்கிட்டு எல்லா ஆண்டவன் தலையில எழுதின எழுத்து அப்படி விதியை மாத்த முடியுமா யாராவது? அப்படின்னா எதை மாத்த முடியுமா? விதியை மாத்த முடியுமா யாராவது? விதியை மாத்த முடியுமா? அப்ப இந்த காலையில எனக்கு ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் இடத்துல விதின்னு ஒண்ணு இல்ல, ஆனா அவர் நதியா இருக்கிறார். ஆமென். பிசாசு விதி அப்படிங்கிற ஒரு பெயரை பயன்படுத்த முடியும்னா, என் தெய்வம் சொல்ற நதி அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்த என்னாலையும் முடியும். விதியை விட்டு அவனோட சரியா அல்லது உனக்குள்ள ஓடுகிற என்னுடைய நதியா? கோதுமைக்கு முன்பாக பதர் மாத்திரம்.